கபடியில் தங்கம் வென்ற கார்த்திகாவுக்கு கண்ணகி நகரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சமயமணிவண்ணன் இணைகிறார். சமயமணிவண்ணன், விவரங்கள். வணக்கம். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டி பஹ்ரைனில் நடைபெற்ற இப்போட்டியில் கபடி அணியில் இடம்பெற்று தங்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த, குறிப்பாக சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவிற்கு அவரது சொந்த பகுதியான கண்ணகி நகரிலேயே உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடியில் தங்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றிருந்த கார்த்திகாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இன்று வாழ்த்து தெரிவித்து அவரை நேரில் சந்தித்து ஊக்கத்தொகை வழங்கிய நிலையில் இதனைத் தொடர்ந்து தற்போது கண்ணகி நகர் வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பானது அப்பகுதியில் அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தாம்பரம் காவல்துறை சார்பாகவும் கண்ணகி நகர் பொதுமக்கள் மற்றும் அவர் இங்கு கண்ணகி நகரில் உள்ள கபடி அணியில் இடம்பெற்றிருந்த சக வீராங்கனைகள் உள்ள ஏராளமானவர் அவருக்கு இங்க கண்ணகி நகர்ல உற்சாக வரவேற்பானது அளித்து வருகின்றனர். குறிப்பாக கண்ணகி நகர் வந்தறிந்த கார்த்திகாவிற்கு பொன்னாடை போர்த்தியும் அவருக்கு கிரீடம் அணிவித்தும் முதலில் தாம்பரம் காவல்துறை சார்பாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் மற்றும் சக வீராங்கனைகள் தொடர்ந்து அவருக்கு கைக்குலுக்கி வாழ்த்து தெரிவித்ததோடு மிகுந்த உற்சாகத்தோடு குரலெழுப்பியும் அவருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கபடி வீராங்கனையான கார்த்திகாவை குதிரை பூட்டிய சாரட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்து சென்று கண்ணகி நகர் பகுதியிலேயே ஊர்வலமாக உற்சாகத்துடன் அந்த பகுதி மக்களாக இருக்கட்டும், தாம்பரம் காவல்துறையாக இருக்கட்டும், தொடர்ந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து தற்போது இந்த வழியாக கண்ணகி நகர் பகுதியில் ஊர்வலமாக அழைத்து சென்று வருகின்றனர். குறிப்பாக இந்த ஊர்வலத்தின் போது அவருக்கு மாலை அணிவித்ததோடு கிரீடம் அணிவித்து பொன்னாடை போர்த்தியும் ஊர் மக்கள் வழிநெடுக ஊர் மக்கள் அனைவரும் அவருக்கு தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இதனிடையே தனது பயிற்சியாளரான ராஜி அவர்களுக்கு இந்த சாரட்டு வண்டியிலேயே கண்ணகி நகரைச் சேர்ந்த கபடி வீராங்கனையான கார்த்திகா தான் வென்ற தங்க பதக்கத்தை அவருக்கு அணிவித்து மகிழ்ந்ததோடு தொடர்ந்து இந்த குதிரை பூட்டிய சாரட்டு வண்டியில் தனது இல்லத்தை நோக்கி பொதுமக்களின் உற்சாகத்திற்கு மத்தியில் தற்போது சென்று கொண்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். Vinis, Mahendra, mic cable mic da, hey Mahendra. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.